டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யம்மியான ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஸ்டஃப்டு லேடிஸ் ஃபிங்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க இதை என்ன மாதிரி ரைஸ்க்கு வேணாலும் சாப்பிடலாம். சைட் டிஷ்க்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்துருங்க. இது நல்லா ட்ரை ஆகணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா முன்னாடியே கடலை மாவு சேர்க்கும் போதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து நான் வெண்டைக்காயை கட் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வெண்டைக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை நடுவில் இந்த மாதிரி கீறிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கடைசி எண்டு மட்டும் ஜாயின் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் எல்லா வெண்டைக்காயும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை வெண்டைக்காய்க்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எண்டு ஜாயின் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு மசாலா வெளியே வராமல் உள்ளே இருக்கும். அதனால் எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க வெண்டைக்காயை அந்த தவாவில் சேர்த்துடலாம். இதை சிம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும், கருகிடக்கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி இன்னொரு சைடு திருப்பிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு லேடிஸ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எந்த ரைஸ்க்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக அனுப்பலாம். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.